கொல்லைக்கு வந்து பார்த்தேன். எம்மா செம்ம பனி. இந்த ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட தோத்து போயிடும் எங்கள் வீட்டு கொல்லையில். நல்லா இருக்கா? எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு இது நான் மார்கழி மாதம் கூட இவ்வளோ பனி பார்க்கல. இந்த மாசி மாதம் அவ்வளோ பனி. இன்றைக்கி என்னன்னே தெரில. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இவ்வளோ பனி. நாங்கள் 2 நாளாக சமயபுரம் போயிருந்தோம். தூங்கி இப்போ தான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ரொம்ப லேட்டு, மணி 7:15 ஆகிடுச்சு. சரி, கொல்லைக்கு எப்பயுமே கொல்லைக்கு வந்தால் அந்த தேங்காய் கிடக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவேன். கிடக்கு, தேங்காய் கிடந்துச்சு. சரி எடுப்போன்னு சொல்லிட்டு வந்தால் இவ்வளோ பனி பெய்யுது. இதை எப்படி வீடியோ எடுக்காமல் விட எனக்கு மனசே வரல. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் வந்து முள்ளங்கி, கீரை, சுரக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க கொல்லையில். நல்லா இருக்குதுங்களா? எல்லாம் பூ வச்சுருக்கு. செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகு. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. பார்த்துக்கிட்டே நிற்கலாம் போல இருக்குது. என்ன பண்ணுறது, வேலை இருக்கே நமக்கு. வேலைக்கு போகணும், அடுத்தது கடைக்கு போகணும். 2 நாள் ஆச்சு. கஸ்டமர்லாம் வந்துடுவாங்க. இது என் பசங்க ஏற்பாடு பண்ணது, மீனுக்காண்டி ஃபுட்டு. இது நம்ம வீட்டு செம்பருத்தி. 2 நாளாக பூத்துருக்காங்க. பறிக்க ஆள் இல்லை. இன்றைக்கி தான் 2 வச்சுருக்கு. 2 அந்த செடியில் ஒரு 2 இருக்குது. இது நம்ம வீட்டு செம்பருத்தி மரம். அடுத்தது வந்து இது வந்து நம்ம வீட்டு ஊசி மிளகாய். இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் செம்ம காரமாக இருக்குங்க. சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும். இந்த மிளகாய் 2 தான் போடணும். ரொம்ப போட்டோம்னா வயிறு வலி வந்துடும். அவ்வளோ ஒரு காரமான மிளகாய். அடுத்து ஒரு கனகாம்பரம், 2 கனகாம்பரம் செடி இருக்குது. நான் எப்பயுமே வந்தேன்னா மார்னிங் ஏந்திச்சோடனே வந்து கொல்லை சைடு வருவேன். கொல்லையில் வந்து இந்த பச்சை பசேன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இருக்கிற டென்ஷனுக்கு இது தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். இங்கே சங்குப்பூ போட்டிருக்கேன். இது தினமும் வந்து பறித்து வெளியில் சாமிக்கு வைக்கிறது, டீ போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி. இது சங்குப்பூ செடி கொடி போட்டிருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் இடம் கிடந்துச்சு, போட்டிருக்கேன். இன்னும் அந்த சைடெலாம் முருங்கை மரம் வச்சுருக்கேன். அப்புறம் பழாமரம் காய் வச்சுருக்கு. இப்போ தான் தம்பி வீட்டுக்கு ஒன்று அறுத்து கொடுத்தோம். நிறைய காய் வச்சுருக்காங்க. இதை சமைக்கணும். இந்த பிளாமஸ்ன்னு சொல்லுவாங்களா, இதை அரிஞ்சு போட்டு சமைச்சோம்னா அப்படியே செம்மையாக இருக்கும். மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மட்டனுக்கு உள்ள பவர் இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அரிஞ்சு இது அவ்வளோதாங்க நம்ம வீட்டு கொல்லை. ஆனால் இந்த பனிக்காக வேண்டி தான் நான் இப்போ எடுத்தேனே வீடியோவே. செம்மழகு இல்லை, கிடைக்காது. எனக்கு வந்து எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் நினச்ச மாதிரி அமைஞ்சது என் வீடு தான். எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல, அவங்கவுங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னுட்டு. எங்கள் வீடு ஆனால் சின்னோண்டு வீடு தான். ஆனால் எனக்கு எங்கள் வீட்டு கொல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு மனசு ரிலீஃப் கொடுக்கறது இந்த இடம் மட்டும்தான். பார்த்தா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்து வச்ச கன்று, மாங்கன்று. எல்லோரும் முளைச்சிருக்காங்க. எதுவுமே எந்த செடி வச்சாலும் ஆனால் முளைக்காமல் இருக்காது. அப்புறம் முருங்கை மரம் வச்சுருந்தோம். என்ன அதில் தான் மொஸ்கட்டை வைக்குது அடிக்கடி. அதான் வெட்டி விட வேண்டியதாக இருக்குது. ஓகே.